ஆண்டவர் தாமே இந்த நாளில் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக I request Finney to lead us in prayer. Finney ஜெபம் செய்ய கேட்கிறேன். Father in heaven, we praise you, Lord Jesus. We praise you. பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Father, thank you for bringing us here to church again. மறுபடியும் உம்முடைய ஆலய ஆராதனைக்கு திருச்சபைக்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். To come and spend time in your presence, Lord. ஆண்டவரே, இந்த இடத்தில் உம்மோடு நேரம் செலவிட நாங்கள் வந்திருக்கிறோம். Father, you said where two or more people are gathered together in my name. உம்முடைய வார்த்தையின்படி எங்கே 2-3 பேர் என் பெயரில் கூடியிருக்கிறார்களோ I am surely in the midst of them. நான் அவள் மத்தியில் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, Father, we have gathered here, Lord. இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். But Father, have we gathered in your name? Have we come for you? நாங்கள் உம்மை காண வந்திருக்கிறோம். Father, help us to understand the importance of the church and the time we spend at church. இந்த நாளில் இந்த இடத்தில் வந்திருக்கும் பொழுது திருச்சபை அதனுடைய வேலை என்ன என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள முற்படுகிறோம். And Father, above all, Lord, bless us today. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை உம்முடைய காயப்பட்ட கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். Fill us with your spirit, fill us with your presence. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். Answer all the doubts, the questions, the fears we have in our hearts. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பயத்தை நீக்கும், கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் தாரும். As we go back, Lord, help us to go back with so much joy for the coming week. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையை விட்டு கடந்து செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடும் துதியோடும் மகா சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் புறப்பட்டு போக உதவி செய்யும். Let your will be done in Jesus' name. எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். உலகத்தை நீ படைத்தீர், எல்லா உரிமையும் எமக்களித்தீர்.
எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இனி காலம் செல்லாது. இன்றைக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். அது வாக்குத்தத்தம் அல்ல, இயேசுடைய ஒரு வார்த்தை. வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என் பின்னே வாருங்கள், முந்தின வசனத்தில் அவர்களை கண்டு என்று போட்டிருக்கோம். உங்களோட பின்பு பேசுகிறேன். அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த மிஷன் சண்டேயில் ஒரு சத்தியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இது இயேசு சொன்ன வார்த்தை. This is a word from Jesus, not a promise. Maybe you can take it as a promise. வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது இயேசுடைய வார்த்தை. Whenever Jesus opens his mouth and says something, I underline in the Bible. Now also I am underlining. I am not able to finish the scripture as I used to think. நான் முடிக்கிற மாதிரி முடிக்கல. ஒவ்வொரு பைபிள் படிக்கும் போதும் எனக்கு கோடு போட்டே டைம் ஆகுது. ஏன்னா அது ஸ்ட்ரைக் பண்ணுது மைண்டில். உங்களை கரங்களை வைத்து சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அடிக்கோடு இடுகிறீர்களா? மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணுதா? இல்லை தினத்தந்தி, தினமலர், மாலை மலர் வாசிப்பது போல், தினகரன் வாசிப்பது போல் வாசிக்கிறீர்களா? அந்த நாளில் ஒரு கேள்வி, இன்று வேதம் வாசித்தீர்களா என்று. ஆண்டவருடைய வசனங்களை தேடி வாசியுங்கள். அவைகளில் ஜோடி இல்லாமல் போகாது. கர்த்தருடைய வார்த்தை அவைகளை சேர்க்கும் என்று ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க அப்போ? ஏசாயால இருக்கு. வாசித்தவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். நம்ம ஒரு பொருளை துளைத்து விட்டால் தேடுவோம். இல்லாத பட்சத்தில் அது அதிக விலையேறப்பட்டதாக இருந்தாலும் தேடிக்கொண்டே இருப்போம். அதனால் ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Seek and you shall find. தேடி வாசிக்கணும். அதில் ஜோடி இல்லாமல் போகாது. இப்போ மத்தேயு, மார்க்கில் இருந்தேன். இதை இன்னும் சில பகுதிகளுக்குள் நான் போகலாம். லூக்காவில் இருக்குது, அது வேறு விதமாக இருக்குது. ஆனால் எடுத்து படிக்கும்போது நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெறும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறதற்கு அல்ல எங்களுடைய காலம், எங்களுடைய நேரம், எங்களுடைய பிரயாசம். திருச்சபைக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல கர்த்தர் எங்களை பணித்திருக்கிறார். சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபத்திலே அதெல்லாம் என்னுடைய டெக்ஸ்ட். ஆனால் பட் முன்னுரையாய் சொல்லி கொண்டு போகிறேன். கவனியுங்கள் 12வது வசனத்தில். அது 11 வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும், Ephesians chapter 4 from verse 11 onwards, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்பாயிண்டட். சரி, அதில் ஒன்று இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அது சர்ச்சில் உள்ளவர்களை டு எக்யூப், டு ப்ரிப்பேர், டு ட்ரெயின். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதை இன்னொரு வாரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்று சொன்னால் ஒரு சபைக்குன்னு சில வேலை இருக்கிறது. சபை வேறொரு வேலையில் தலையிடாது. சபை வேறொரு மனிதருடைய விஷயங்களிலே தலை போடாது. அரசியலிலே சமூகத்தில் ஒரு அளவு இருக்குது.
ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் சபை தலையிடாது, தலை போடாது. அது போட்டால் அது சபை அல்ல. சபை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றத்தான் தேவன் சபையை இந்த உலகத்தில் நிறுவி இருக்கிறார். அது பெரிய இடத்துல இருக்கலாம், சின்ன இடத்துல இருக்கலாம், வசதி உள்ள இடத்துல இருக்கலாம், வசதி இல்லாத இடத்துல இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். இட்ஸ் நாட் எ மேட்டர். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மேபி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ டீச்சிங் கொஞ்சம் போர் அடிக்கும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சபையை கர்த்தர் சில நோக்கத்துக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு கடை எதற்கு? பொருள்களை விற்பனை செய்வதற்கு, அவ்வளோதான். அதனால் சபை ஒரு கடையாக இருக்காது. ஏன்னா கடைக்கு நோக்கம் லாபம், பொருள்களை விற்கணும். விற்றாலும் சேவையின் மனப்பான்மை இருக்காது, ஒரு லாபம் வேணும். நம்ம கட்டுப்படியானால் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் அந்த நோக்கத்தில் உள்ளவர்கள் சபையால் அது ஒத்து போக முடியாது. ஒவ்வொரு வேலைக்கு போலீஸ்காரனா அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு புத்தின்னு சொல்லுவோம். இது தேவன் தம்முடைய சபையை ஏற்படுத்தினது, அவர் தன்னுடைய சரீரம். அதுக்கு யாரை ஃபிட் பண்ணணும்னு 5 பேரை தான் வச்சார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள். அவர்களுக்கு அந்த மைண்ட் ஆண்டவர் கொடுத்து இந்த சபையை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார். ஓகே, வேகமாய் போகிறேன். ஆண்டவர் அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களோட குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களோட வரும் தலைமுறைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப காலம் ஆண்டவருடைய உள்ளத்தில் இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேத பகுதி இது. இந்த வாரத்தில் இதற்காக ஜெபித்த பொழுது கர்த்தருடைய மனதில் அப்படி சொல்லுகிறேன். நாங்கள் மற்றவர்களைப் போல் வேத வசனத்தை கலப்படமாய் போதிக்க மாட்டோம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். யாராவது ஒருத்தரை வேற ஒரு இடத்துக்கு கைட் பண்ணுறாங்கன்னா அவங்க போய் கிராமத்தில், பட்டணத்தில் அலைஞ்சு ஆத்துமாக்களை புதுசாக கர்த்தரை கொண்டு வந்து அவங்கள நடத்தலாம். ஆனால் இங்கே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறவர்கள், நடத்தினவர்களை வேறு எங்கும் நடத்தக்கூடாது. அது ஒழுங்குக்கும் உட்பட்டது கிடையாது, அது ஒழுங்கீனமானது. தேவன் ஒழுங்கினத்துக்கு காரணர் அல்ல, ஒழுக்கத்துக்கு காரணர். God is the author of order, not of confusion. God is the author of order. ஒழுங்குக்கு கர்த்தர், கிரமத்துக்கு அவர் தெய்வம். ஒழுங்கினத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார், அவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? இட்ஸ் நாட் a நியூ term that Jesus used. இதை குறித்து நல்லா ஸ்டடி பண்ணேன், தான் சொல்கிறேன், சும்மா எடுத்து பேசல. இது ஒன்றும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று இயேசு சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒரு புதிதான வார்த்தை அல்ல. Greek and Roman philosophers had used this common description என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். It's a common description. கிரேக்கர்களும் ரோமர்களும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் பின்னால் சொல்லுகிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் தலைதெறிக்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கிறேன். நீங்கள் வந்தீங்களோ அப்படியோ? புள்ள பிடிக்கிறேன் வர்றான் அப்படின்ட்டு புட்டணியில் அடிக்கிற அளவுக்கு நான் ஓடி வந்திருக்கேன் வீட்டுக்கு பயந்து. ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னென்னா, புதிய பாலங்கள் கட்டுவதற்கு இந்த பிள்ளைகளை பிடிச்சி பழி கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்ட ஒன்று. ஓகே, நான் பதிவு செய்கிறேன். அதனால் பயந்து என்னையும் உள்ளே கொண்டு போட்டுருவாங்களோ நான் ஓடி வந்திருக்கிறேன். ஒருத்தர் சாக்கு அப்படி பச்சாருன்னா பயந்துட்டேன். அந்த காலத்தில் புள்ள பிடிக்கிறாங்கன்னு வாங்க. ஏசு உங்களை புள்ள பிடிக்கிறேன்னு சொல்லலை, உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னேன். ஸோ வென் ஹி யூசஸ் ஹிஸ் டேர்ம் இந்த உலகத்துக்குள்ளே படிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், மக்கள் என்ன மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. இதை தவிர வேறு வேலை இல்லை. வேறு வேலை செய்தால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற வேலை இல்லை. அது ஆண்டவர் அங்கீகரிக்காத வேலை, ஒத்துக்கொள்ளாத வேலை. அதற்கும் ஆண்டவருடைய திருச்சபைக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுவை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஏன்னா பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லும்போது காமன் டிஸ்கிரிப்ஷன் இல்லையா? இப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்ல வராரு, அடுத்து வர்றேன். ஆனால் அது யார்? எ பர்சன் ஹூ சீக்ஸ் டு கேட்ச் அதர்ஸ் பை டீச்சிங் அண்ட் பெர்சுவேஷன். மற்றவர்களை பிடிக்கிறது என்பது ஐ வில் மேக் யூ த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி இருக்கிறது.
மீன் பிடிக்கிறவர்களை, ஃபிஷ் கேச்சர்ஸை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்றார். உல்டா பண்ணி போடுறார். நிறைய சொல்லணும் உங்கள்கிட்ட. A person who seeks to catch others by teaching persuasion. Persuasion என்னன்னா capability of winning over. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்து அந்த பேச்சிலேயே ஒருத்தரை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உடையவர். சிலருக்கு தான் அந்த திறமை இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் அதை கொண்டு வர விரும்புகிறார். பின்னால் அப்படியே செய்திக்குள்ளே வர்றேன். அதாவது தூண்டக்கூடிய பேச்சு, தன்வயப்படுத்தக்கூடியதான பேச்சு. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய க்ரௌட்லேயும் அவங்க எந்திரிச்சு நின்று மைக்கை பிடிச்சாங்கன்னா அந்த க்ரௌடை அப்படியே ஆகர்ஷித்துருவாங்க. அது ஒரு எபிலிட்டி. இதற்கு சபையை உருவாக்குவதற்கும் பயிற்றுவிக்கிறதுக்கும் தான் கர்த்தர் எங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். வேலை இல்லாமல் நாங்கள் இல்லை. இங்கே அதை சொல்லிட்டு செய்யலை, அப்படி சொல்லாமையே செய்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. போகட்டும். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். இந்த பெர்சுவேஷன்றதில் நிறைய வார்த்தை இருக்கிறது. என்னென்னா, இஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் அ பர்சன். ஆண்டவர் கொடுத்ததான உபதேசத்தினாலும் சத்தியத்தினாலும் ஒருவரிடத்தில் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னா அந்த வக்கீலுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாத திறமையினாலே 2 பேரும் வாதாடும் பொழுது ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகணும். அந்த அளவிற்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்து கோர்ட் ரூமில் கொடுக்கணும். கர்த்தர் அப்படி நம்மை ஒரு மனிதர்களாய் உருவாக்குகிறாராக்கும். அதற்கு தான் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கவனியுங்கள். A person who captured people and mind through their teaching. தன்னுடைய உபதேசத்தினால. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொன்னார். புரியுதா? God wants to change your profession, my dear brothers and sisters. தேவன் உங்களுடைய வேலையை மாற்ற விரும்புகிறார். 12 மணிக்கு போய் வேறு வேலையில் சேர்ந்துடாதீங்க. என்ன வேலையை உங்களுக்கு அவர் மாற்றம் பண்ணி கொடுக்க விரும்புகிறார்? ப்ரொஃபஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு உத்தியோகம், ஒரு மதிப்பிற்குரிய ஒரு உத்தியோகம். அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், கவனிங்க. அது சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று நான் சொல்கிறேன். வெறும் பாஸ்டர் ஆசீர்வாதத்தை தான் சொல்வார்னு. ஆனால் ஆசீர்வாதத்தை பேசுவேன், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பற்றி பேசுவேன். நீ எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உன்னிடத்தில் தொடர்ந்து தங்கி இருக்கும் என்று சொல்வேன். எது சரியான ஆசீர்வாதம், எது இந்த உலகத்தில் மனிதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், எது தேவன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், தேவன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை தேவன் ஒரு மனிதனுக்கு எதற்கு கொடுக்கிறார், அதன் மூலமாய் அவன் எப்படி உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்ற தொடர்ச்சியான செய்திகள் என்னுடைய செய்தியினுடைய கோர்வையில் எப்பொழுதும் இருக்கும். ஒரு செய்தியை வைத்து என்னை மதிப்பிடாதீர்கள். டோன்ட் புட் மார்க், டோன்ட் ஜட்ஜ். ஹலோ, கண்டினியூ டு லிசன். பேப்பர் எவ்வளோ வருஷமாக படிக்கிறோம்? 3-4 பேப்பர்லாம் நான் படிப்பேன் ஒரு காலத்தில். மன்றத்துக்குள்ளே போய் காசு வீட்டில் இருக்காது, பின்னால் உட்காந்து படிப்பேன். அவ்வளோத்தையும் என் மைண்டில் ஆகர்ஷித்து கொள்வேன். அதில் எது சரி என்று நான் தீர்மானம் பண்ணுவேன். அதுபோல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் கண்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று கூப்பிட்டார். ஓகே, ஆக்குவேன் என்று சொன்னார். ஐ வில் மேக் யூ. இப்போ தான் வரேன். உங்கள் ப்ரொஃபஷனை முதல்ல சேஞ்ச் பண்ணுறேன்றார். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பார்க்கிற வேலையை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் உங்களுடைய வேலையை தேவன் இந்த மிஷினரி சண்டே அன்றைக்கு இவ்வளவு காலம் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்டுட்டு தொடர்ச்சியாக வர உங்களுக்கு, அனுபவம் உள்ள உங்களுக்கு, புதிதாய் வருகிற உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த வேலைக்கு உடனே இந்த வேலையை விட்டுட்டு போங்க நான் சொல்லலை. இப்போ அழைத்தால் போங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு கடவுள் இன்னொரு ப்ரொஃபஷன் கூட கொடுத்துருக்கிறார். ரைட்டா? ஒரு இடத்துல 5 தாளந்தை கொடுத்தார், ஒரு இடத்துல 2 தாளந்தை கொடுத்தார், ஒரு இடத்துல 1 தாளந்தை கொடுத்தார். ஒரு இடத்துல ஏன் 5 தாளந்து? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கணும்னு ஆசையா? நோ. நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படின்னா முதல்ல ஆண்டவர் 1 கொடுத்தார், அவன் புதைச்சான். ஆனால் 1 கொடுத்து இந்த 5 வாங்கினவே முதல்ல 1 தான் வாங்கியிருக்கலாம். ஒரு வேளை அதை 2 ஆக்கியிருப்பான். 2 ஆக்குறது இல்லை இருக்கிற இடத்த. ஹலோ, இருக்கிற இடத்த 2 ஆக்குறது இல்லை.
ஒன்றை இரண்டாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து திருமணத்தில் நீங்கள் சொன்ன 2 பேர் ஒருவராக இருக்கிறார். வேறு ஆண்டவருடைய மேத்தமேட்டிக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, போகட்டும். ஸோ ஆண்டவர் அப்போ 2ல் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் 5 கொடுக்குறார். புரியுதா? அப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குறார். அப்போ தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்களை என்ன செஞ்சுக்கிறார்? உருவாக்குறார். நமக்கு ஆண்டவர் இன்னொரு வேலை கொடுக்குறாருன்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறத கண்டு அடுத்தடுத்த வேலைக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டே போகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை மனுஷரை பிடிக்கலாக்க வேண்டிய எல்லாட்டையும் சொல்லலை, கவனிங்க. அதனால தான் அந்த 16ஆம் வசனத்தை படிங்க. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், இன்னும் படிக்கணும், மீன் பிடிக்கிறவளாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு, அவர்களை யாரை பார்த்தார்? 2 பேரை பார்த்தார். ஆனால் 4 பேரையும் பின்பு சொல்கிறேன். அவர்களை கண்டு அவர்களை நோக்கி, ஆண்டவர் இங்கே பார்த்துட்டு அங்கே பேசலை, இல்லை அங்கே பார்த்துட்டு இங்கே பேசலை, நேரடியாக பார்த்துட்டு கண்ணுக்கு கண்ணா, என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ த ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இயேசுனுடைய வேலை, இயேசுனுடைய நோக்கம், இயேசு எதற்காக வந்தாரோ அதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நன்றாய் கவனியுங்கள். யூ ரீட் த்ரூ த ஹோல் பேசேஜ். மத்தேயிலும் வாசித்து பாருங்கள், மார்க்கிலும் வாசித்து பாருங்கள், மத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இயேசு ஏன் தெரியுமா அதை செய்ய ஆரம்பிக்கிறார்? உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு, when Jesus heard that John the Baptist got into prison. ஏன் போனா, எதுக்கு போனாலும் அப்புறம் வேண்டாம். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது 14ஆம் வசனத்தில், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு ஜீசஸ் came to Galilee, கலிலேயாவுக்கு வந்து. அதனால ஒரு செய்தி இல்லை, கேதர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோவான் ஸ்நானகனை உள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னும் போது இயேசு தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் அவன் வெளியே வரமாட்டான், தலை போயிடும் தெரியும். He knew. நீ வெளியே போறது இல்லை. அதனால அவனே கேட்கிறான், வரப்போகிறவர் நீர் தானா, இல்லை நான் யாரும் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணணுமான்னு கேட்கிறான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது சார். அவனுக்கு தெரியல வருகிறவர் நீர்தானா. சுட்டி காட்டினானே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன அவனே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த வார்த்தையை அவன் கேட்டு அவனே ஆண்டவரிடத்தில், என்ன நான் வெளியில் வருவேனா வரமாட்டேனா, அவரை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா. ஒருத்தருடைய ஊழியம் முடிவடையும் பொழுது என்னுடைய ஊழியம் ஆரம்பமாகும் சார். ஊழியம் கர்த்தருடையது. என்றைக்குமே நான் சொல்வேன், மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு காட். ஒரு ஊழியம் ஸ்டாக்கர் ஆகுது இல்லைன்னா தயங்குதுன்னா அதுக்காக ஒரு ஊழியத்தை காலி பண்ணி இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஏன் இறங்கிட்டாருன்னா, ஏன் அவன் வந்த வேலை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டான், ரைட் ஓகே, இப்போ நான் லெட் மீ ஸ்டெப் இன் டூ த மினிஸ்ட்ரி என்று ஊழியம் செய்யவர் இறங்கி போட்டார். அதான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு கவனமாக வராரு பாருங்க. ஒரு இடத்துல ஆண்டு சொல்றார், காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும்ல, காலையிலே சூரியன் செவ்வானம் விட்டிருக்கிறது, இன்னைக்கு மழை வரும் என்று நிதானிக்கிறீர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சில காரியங்களை நிதானிக்க தெரியணும். If really a man is filled with the Holy Spirit, if a man is really filled with God's Spirit, the Spirit of the Lord will give you a gift of discerning who is right, who is wrong. யார் சரி யார் தப்பு, யார் சரியாய் சொல்லுகிறார் யார் தவறாய் சொல்லுகிறார், யார் நம்மளை வஞ்சிக்கிறார் யார் நம்மை ஏமாற்றுகிறார், யார் நம்மை சரியான நபர் உண்மையான நபர் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள அந்த கிருபை இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்க கூப்பிடலை, உங்களை கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த முதிர்ச்சி பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். இந்த சபையில்
கர்த்தர் இந்த சபைக்குள் தான் என்னை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சத்தியம் உங்களுக்கு தான். இல்லை இல்லை எனக்கு வேறு எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு இல்லை, தெரியல. சொல்லிட்டு கர்த்தர் அமைதியாக இருக்கலாம். ஏனென்றால் நாளைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நீ அதை மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை, எனக்கு தெரியாதானால் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்வார். பிசாசு யாரையும் லேசாக வஞ்சிப்பான் சார். இந்த வார்த்தை வருகிறபடி நான் சொல்லுகிறேன். இயேசுவோடு இருந்தவன் யார்? 12 சீசரில் ஒருத்தர் யார்? இப்போ முதல் 2 சீசர் இருக்குது, இன்னும் வர்றேன். யூதாஸ் காரியோத். அவன்கிட்ட தான் ஆண்டவர் பணப்பையவே கொடுத்துருந்தார். ஆனால் தமிழில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல அவன் திருடனானபடியாலும் பைபிள் ஸ்காலர் சேஸ் தட் இயேசுவோட ஊழியத்திலிருந்தே அவன் காணிக்கை பேக்கில் கை வச்சிருக்கான். ஆனால் தெரிந்துதான் கர்த்தர் வைத்திருந்தார். மாறட்டும்ன்றதற்காக, திருந்தட்டும் என்பதற்காக, நல்வழிக்குள் வரட்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு இதோ மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறார். எந்த மனிதனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ ஹலோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலம் என்று ஆண்டவர் எச்சரித்து கொண்டே வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் எச்சரித்தார், அவன் கேட்கல, போயிட்டான். சொல்கிறேன், அவன் எச்சரித்தவன் போன பிறகு சாத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் நல்லவன். நான் அன்றைக்கி படிச்சுக்கிட்டேன். என் மனசில் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டார், சிலுவை கொண்டு போகப்படுறாருன்னு மனசு குத்திருச்சு. மத்திய 27ஆம் அதிகாரத்தில் பைய வர்றேன். ஓகே, காட் ரிமைண்ட்ஸ் மீ, அதனால தான் நான் சொல்கிறேன், என்னை ஞாபகப்படுத்துகிறார். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். அவன் விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை, மதுபானம் அருந்தலை, வேற எந்த தப்பு தண்டா பண்ணல. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்றமில்லாதது. ஹலோ, இயேசுடைய இரத்தம் குற்றமில்லாத இரத்தத்தை நான் போய் காட்டி கொடுத்தேன்னா நான் பாவம் செய்தேன். போய் சொல்றான், இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, அதாவது நினைக்கல. நல்லா கவனிங்க, யூதாஸ் காரியத்துக்கு தெரியல, அவனை ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த பிரதான ஆசாரியரும் சதுசேயர் சங்கம். இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரியில் பொதுவான ஊழியம் வேற, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், ஆலோசனை சங்கம், ரோமன் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்தே ஊழியம் செஞ்சார் ஆண்டவர். இயேசுடைய ஊழியத்தை எல்லா சைட்லையும் படிக்கணும். சினாப்டிக் காஸ்பல்ஸில் படிக்கணும், 4 3 காஸ்பலையும் யோவானையும் சேர்த்து வச்சு படிக்கணும். அப்போ when Jesus was ministering to that, அவன் ஏமாத்திட்டான். இவன் என்ன நினச்சான்? நான் ரொம்ப புத்தி உள்ளவன் நினச்சி போய், இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவரை மரண ஆக்கினைக்குள்ளான்னு இது மேலே வெளியில் வர முடியாது. ஜீசஸை வந்து பிடிச்சிட்டாங்க, தப்பிக்க முடியாது. நம்ம அதை கண்ட உடனே நீங்கள் நினைப்பீங்க, நான் அன்றைக்கி பார்த்தேன், யூதாஸ் காரியத்துக்குள்ளே நல்ல ஹார்ட் இருக்குடா, நீங்கள் எல்லோரும் நல்லவரே என்ன மாதிரி. அவன் எவ்வளோ தப்பு பண்ணால் கூட குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால் பாவம் அக்செப்ட் பண்ணிட்டார்ல. இளையகுமாரன் மாதிரி, என் தகப்பனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தேன். he realized his fault. ஃபால்ட் பண்ணான். ஆனால் அவனை ட்ராப் பண்ணது யாருன்னா பிரதான ஆசாரியருக்கான ஆலோசனை சங்கம். இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலில் இருக்காங்க சார், ஆவிக்குரிய நிலைமையில். பிரதான ஆசாரியன் ஆலோசனை சங்கம் நிறையா இருக்குது, உலாவு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேக்கா நம்மகிட்ட போட்டு வாங்கி கடைசியில் நம்மளை கொண்டு போய் அவன் என்ன செஞ்சான்னு பாருங்க. அவன் பாவம் செய்தேன்னு அக்செப்ட் பண்ண இயேசு மன்னிச்சிருக்கணும்ல. இல்லை அவன் பாவம் செய்தேன்னு சொன்ன உடனே பிரதான ஆசாரியன் சங்கம் மன்னிச்சிருக்கணும்ல, மன்னிக்கல. இந்த கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள், இதான் மேதாவிகள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. கைகளை விட்டான்ல இல்லையா? அது எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. இயேசுவை பிடிக்க வரைக்கும் அவனை பிடிச்சாங்க, இயேசுவை பிடிச்ச பிறகு அவனை கைவிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். கைகளை வைத்து இயேசு ஒருத்தர் தான். மற்ற எல்லாரும் நம்மளை கொண்டு வந்து நம்மளை வச்சு வேலை பார்த்துட்டு கடைசியில் வேலை வரும்போது கையை கழுவிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையாயிருங்கள்.
கவனமாயிரும். ஆனால் வந்து எச்சரிக்கை இந்த சபைக்கு கொடுக்குறாரு. எனக்கு தெரியலையே ஒய் ஹி இஸ் கிவிங் டு திஸ், ஐ டோன்ட் நோ. யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிடுறது. சில கேட்பாங்க இல்லையா, என்னை யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக நான் இருக்கிறேன். நான் காரியம் ஜாஸ்தியா பார்த்தீங்களா? இவனே நினச்சான் நான் இயேசுவோடு கூட இருந்தேன், ட்ரெயின் ஆனேன் அப்படின்னு நினச்சான். ஆனால் அதில் கால அவங்க கில்லாடிகள், அவங்க திருட்டு பசங்க, தேர் கிரிமினல் கைஸ். இயேசு கிறிஸ்துக்கும் கிரிமினல் கைஸுக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன், யார்ட்டு சம்பந்தமே இல்லை. இயேசு சொல்வார், கையெடுத்து நான் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சாமி, என்னை விட்டுருங்க. அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி பெறார். எது சொல்ல வரேன்னா, இயேசு தெரிந்தெடுத்த சீசர்கள்லையே ஒருத்தனை மடக்கிட்டான்னா உங்களே என்ன மடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வார்த்தையும் எடுத்துக்கூடக்கூடாது. எந்த வார்த்தை யார் யாரிடத்தில். பைபிள் ஆண்டவர் எவ்வளோ தூரம் சொல்லி வச்சிருக்கிறார். தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. நம்ம எவ்வளோ விஜிலண்ட்டாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம காப்பாற்றப்படுவோம். உங்கள் நன்மைக்காக, யாவுடைய நன்மையின் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். உலகத்தில் எங்கு மூலையில் என்னை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினாலும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்வேன். கண்பான தேவனுடைய ஜனமே, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்க உள்ளாக்குவேன். எல்லா இடத்துலையும் சொல்லலை, அதுதான் வந்தேன். சீசர் இடத்துல, அதுலேயும் முதல்ல 2 பேர் இடத்துல, அப்புறம் 2 பேர் இடத்துல. முதல்ல யார் இருந்தாங்க? வேதத்தில் வாசிக்கிறோம், மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவங்க செம்படவர்கள், மீனவர்கள். சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். சரி, இவனுடைய பேர் முதல்ல சீமோன். சீமோன் என்றால் நாணல். ஆண்டவர் அவனை பேரை மாற்றினார். முதல்ல ப்ரொஃபஷனை மாற்றுறதுக்கு முன்னால் பேரை மாற்றிட்டார். எனக்கு பொறுத்தவரை நிறைய பேர் கடைசி காலத்தில் கெசட்டில் பேர் மாற்ற வேண்டியவங்களாக இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ கர்த்தர் அறிவாராக. அதில் போட்டு பேரை மாற்றணும். பாஸ்டர் சொன்னார் செலவுக்கு அவர்கிட்ட கேட்போம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அவர்களை ப்ரொஃபஷனை மாற்றுறதுக்கு முன்னால் அவங்க பேரை மாற்றினார். நான் படித்து கொண்டிருந்தேன் யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அப்படியே படிச்சுட்டே வந்துங்க. 41 கூட வர, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, அவன் பிரதர் தான் அவனை இழுத்துட்டு வர்றாரு, அந்திரேயா. மேசியாவை கண்டோம். விசா மெசாயா, ஓ மேசியா என்பது கிறிஸ்து எனப்படுகிறது அர்த்தமாம். அப்போ அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அவனை டக்குன்னு பார்த்தோன்னு அடிக்கிறாரு, பேரை மாத்துறாரு. பாருங்க என்ன அழகா. ஒரு லுக், the very look of Jesus, he changed his name. நீ யோனாவின் மகனாகிய சீமோன் தானே? இன்னைக்கு சொல்ற பேர்ல அப்பா பேரையும் சொல்லி சொல்றவன் சார். சும்மா குத்து மதிப்பா பேரெல்லாம் சொல்றது கிடையாது. அப்பா பேர் யாரு எனக்கு தெரியும், அவங்க அப்பாவுடைய அப்பா பேர் யாருன்னு சொல்வார் ஆண்டவர். எந்த தெருவில் வசிக்கிற, அப்படியெல்லாம் ப்ராஃபட்ஸ் இருந்திருக்கிறாங்க அந்த நாட்களில். எந்த தெருவில் எத்தனாவது டோர் நம்பர்னு. ஏன் நம்ம சபையில் உள்ள ஒருவர் சொன்னாரு சமூகத்தில் கிளியரா, நான் ஞானஸ்நானம் கொடுத்த பேர் அவருடைய ஒரிஜினல் நேமே அவர் சொன்னார். நான் என் மயிர் கூச்சறிஞ்சது இந்த இடத்துல. ஐ வாஸ் சிட்டிங் 3 நாளாவது ஆளாய் மேடையில் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பேரை சொல்லிட்டு, இந்த பேர் இப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் நேம் இஸ் திஸ் அண்ட் யுவர் நேம் வாஸ் தேட். உள்ளது என்று மில்லது அப்படி இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இயேசுவை நோக்கி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்குள்ளாக்குவேன். அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? பேரை மாற்றிட்டார். ஆண்டவருக்காகவே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்களுடைய பேர் மாற்றப்படணும் கட்டாயம். நீ போய் மத்தியானமே மாத்திரக்கு ட்ரை பண்ணுங்க, ரைட்டா? நீங்கள் ஸ்லேட்லையா இல்லை நோட்லையா எழுதி, நீ யோனாவின் மகனா சீமோன் தானே? இப்போ என்னை பார்த்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டீவன்சன் தானே அப்படின்வாங்க. நீ யோனாவின் மகன், நீ கேபா எனப்படுவாய். ஆங்கிலத்தில் சீஃபஸ், CEPHAS. நீ கேபா எனப்படுவாயின்னு சொல்லி அடுத்து அவனுக்கு ஒரு பேர் சொல்றாரு. கேபா என்பதற்கு ஒரு அர்த்தம் பேதுரு, ராக், பாறை என்ற அர்த்தம். அப்போ நாணலை போல இருந்த அவனை ஆண்டவர் பாறையை போல கெட்டியாய் உறுதியாய் மாற்றினார். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொல்ற ஆண்டவர்
இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு அன்று ஆதாயம் பண்ணி அவர் அண்டையில் கொண்டு வரணும்னா நம்முடைய பேர் மாறுறது மாத்திரம் இல்லை, ப்ரொஃபஷன் மாறும்போது அந்த குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கணும். சீமோன் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்தார். ஒரு நாணல் இப்படி அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காட்டினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அது மாளிகையில் அல்லவா இருக்கிறார்கள். அல்லாமலும் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள் என்று யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். Why I am saying all these things? Read the Bible to be wise. Carry the Bible while you are young. The Bible will make you strong enough to face this world and the world to come. எது வந்தாலும் கர்த்தர் சமாளிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. படிங்க. என்னிடத்திலே சிலர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ தடவை சொன்னால் கூட நாங்கள் படிக்கல பாஸ்டர். நாங்கள் என்னோட உள்ள முடைந்து போனோம். இதை படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை மாற்றிடுவார். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். படித்ததன்படி நடக்கணும், அதான் மெயின். இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு அப்படியே ஆண்டவரே மத்தியானம் ஒப்பு கொடுத்துடணும். இந்த ஆராதனை விட்டு போகும்போது ஒப்பு கொடுத்துடணும். இந்த ஜெபம் இந்த செய்தி முடிகிறதுக்கு முன்னால் ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தி. Give me the heart that filled with love and make me more like thee. என்னை மாற்றிருங்க ஆண்டவரே என்று கேளுங்க. உலகத்தில் வந்து எந்த மனிதனை மாற்றுகிற மெய்யான ஒளி இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வருவாரானால் உங்களை அவர் பிரகாசிக்க செய்வார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளில் இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இருளாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் உலகத்தின் வெளிச்சமாய் தீபமாய் கர்த்தர் மாற்றுவார். வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அணைந்து போகிற விளக்கில் அணையா விளக்காக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Glory to God and wonderful Jesus. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். அவங்க 2 பேரும் ஆண்டவர் கூட்டு பேரை மாற்றிட்டாரு. அவங்க 2 பேரையுமே ஆண்டவர் பிடிச்சாருன்னா இல்லை, அதுக்கப்புறமா 2 பேரை பிடிச்சார். யாக்கோபு யோவான் பின்னால் ஒரு நாள் படிப்போம். இயேசுனுடைய சீஷர் கூட்டத்தில் நான் பார்த்தேன், இதுலேயே 4 பேர் மீனவர்கள். கைகளை உயர்த்தி கத்துறோம்னா 4 பேர் ஃபிஷர்மேன். பள்ளிக்கூடத்துக்கே மலைக்கு கூட ஒதுங்காத கேஸு. ஆனால் பைபிளை நல்லா படித்து பார்த்தா இயேசுனுடைய சீஷர் கூட்டத்தில் 12 பேரில் ஒருத்தர் லேவி, கிளரிக்கல் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்தார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21 படித்து பார்த்தேன், இயேசுனுடைய சீஷரில் கிட்டத்தட்ட 7 பேர் மீனவர்கள். ஒரு சின்ன ஸ்டடிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரம் என்ன? சீமோன் பேதுரு, திதிபு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேல். என்ன அழகாக ஆண்டவர் ஊர் பேர் எல்லாம் சொல்லி அடிக்கிறார். டாப். செபதேவின் குமாரர், அது யாக்கோபு யோவான். அவருடைய சீசரில் வேறு 2 பேர். கூட்டி பார்த்தா 7 பேர் வரும். மீன் பிடிக்க போவோம்னா 7 பேர் போனாங்க. மீன் பிடிக்கா தெரியாதவன் யார் இருந்தானா போயிருப்பானா? இப்போ என்னை போய் நீங்கள் குளத்தில் வாங்க சார் குளிப்போம் பாஸ்டர் பென்னி, வாங்க கடலில் குதிப்போம். நான் ஒரு நிமிஷம் நின்று, ஆண்டவரே என்னை காப்பாற்றிக்கணும், உங்களோட போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும், உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆண்டவரே. நான் உள்ளே போனால் எனக்கு கரையை பிடிச்சிக்கிட்டு லேசாக அப்படி அடிப்பேன், அவ்வளோதான். மீன் பிடிக்கணும்னா கடலுக்குள்ளே பிடிக்கணும். அப்போ இந்த 7 பேர் ஏற்கனவே மீன் பிடிக்கிறவங்க. எங்களை வச்சு ஆண்டவர் ஊழியம் செஞ்சார் சார். நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் பெர்ஃபெக்டான பீப்புளை வச்செல்லாம் செய்யலை. இம்பர்ஃபெக்ட் பீப்புளை கூட்டிகிட்டு வந்து அநேகர் என்ன நினைக்கிறேன்னா அது கரெக்டு. அப்போ தான் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். கண்டு உன்னை அழைத்தவர் கரம் அதை பாரவர் கைவிடாதிருப்பாரோ, ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி கண்டு உன்னை அழைத்தவரை நம்ம கூப்பிடும்போது, ஆண்டவரே இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை சுவாமி, ஐ எம் நாட் வர்த்தி, நான் கரெக்ட் இல்லை, என்னையும் கூட நீர் கண்டீரேன்னு சும்மா துதி ஸ்தோத்திரனா வாயில் 1000 நாவுகள் ஸ்தோத்திரம் தோத்திரன்னு சொல்கிறது இல்லை. அந்த ஸ்தோத்திரம், அந்த நன்றியை பிரதிபலிக்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஹலோ,
என் மேலே அந்த வெளிச்சம் படுகிறது என்றால் அது கதிர்களாய் பிரதிபலிக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் ஒரு சூரிய கதிர்களாய் தேவன் இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். சூரியனாக அல்ல, சூரிய கதிர்களாக பிராசிக்கணும். அப்போ ஆண்டவர் சாதாரண ஆர்டினரி பீப்புளை கூப்பிடும் போது நமக்கு என்ன, அப்போ நானும் ஒரு ஆர்டினரி பர்சன், என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். ஆனால் ஆர்டினரி பர்சனாகவே இருக்கக்கூடாது, நான் வளர்ந்துடணும். நான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சாயல். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போம் என்று ஒன்றியவான் எழுதுகிறாரு. நாம் அவர் வெளிப்படும் பொழுது அவரை போல நாம் இருப்போம். அந்த லெவலுக்குள்ளே நம்ம வரணும். கர்த்தர் நம்மை படிப்பிக்கிற காலங்கள் இது. இவ்வளோ காலங்கள் படிப்பித்து விட்டார். இப்பொழுது இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறார், அந்த வருகை எவ்வளவு சீக்கிரம் இருக்கோ எனக்கு தெரியாது, நீ மனம் திரும்பி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் எங்கே வர்றார்? அவர் கலிலே எங்கே அவங்களை கூப்பிட்டார்? அவர் கலிலேய கடலோரமாய் அவர் நடந்து போகையில் வரேன். ஏசாமி இவங்களை எங்கே கூப்பிட்டாருன்னு பார்த்தேன். ஏசு கடலோரமாக வர்றார். எந்த கடல்? அது கடல் அல்ல, அது ஒரு ஏரி. இதையும் உங்களோட மனதிற்கு வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த கலிலேயா கடல் என்று சொல்லப்பட்டார் போனவங்களுக்கு தெரியும். 14 மைல் நீளம், 7 மைல் அகலம். இப்படி ஒரு ஏரியை பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ பெருசு. நீங்கள் பின்னால் மேப்பில் பாருங்கள். அது யோர்தான் சமவெளியில் இருக்குது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 680 அடி பிலோவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நான் என்ன போய் பார்க்கணும். கலிலேயா மீனுக்கு ஃபேமஸ். தோத்திரம். கலிலேயாவில் போனால் கலிலேயா மீன் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் கூட சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு வர அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குமா. இயேசுடைய ஊழியம் அதிகமாக இருந்தது அந்த இடம் தான், அந்த ஏரியா சுற்றி தான் நீங்கள் படித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கலிலேயா இட்ஸ் சடன் டு சப்ஜெக்ட் டு சடன் ஸ்டார்ம். சில நேரத்தில் புயல் வரதான் வந்திருக்கு ஒரு தடவை போகும்போது. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் பெத்லகேம், வளர்ந்த ஊர் நாசரேத்து. ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் எங்கே அதிகமாக இருந்துச்சு தெரியுமா? கலிலேயா குறித்து. இயேசு தன்னுடைய ஊழியத்தை இங்கே கொண்டு போயிட்டார். சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் சிஸ்டர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேதத்தில். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 13ஆம் வசனம், நாசரேத்தை விட்டு, நாசரேத்தில் இருக்கக்கூடாது சார், மோசமான ஊர் போல தருது. இன்னும் அதை காலம் மதுரையும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. போட்டு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். So this place became the place for Jesus minister. இயேசு ஊழியம் செய்வதற்கு இந்த கப்பர்நகூம் ஒரு பெரிய பகுதியாக மாறுதான். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தெரியுமா? இந்த கலிலேயா along with Galilee formed the border area of Israel. இஸ்ரவேலுடைய பார்டர் பகுதி இது. இந்த பகுதியில் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கிறது. அதாவது வேறு தேசத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் அதிகமாய். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன நடந்திருக்கிறது? had a mixed population. யூதர்களும் மற்ற இனத்தவர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்துக்கு ஒரு பேர் உண்டு. கவனிங்க 14ஆம் வசனம், கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயா. கோத்திரம் எது? கவனிங்க, செபுலோன் நப்தலி. யாக்கோபுடைய பிள்ளைகள 12 பிள்ளைகள் செபுலோன் நப்தலி. ஆனால் இவங்களும் காலங்காலத்தில் கெட்டு போய் எல்லாரோட மிக்ஸ் ஆகி நாசம் போட்டாங்க. You should keep your identity, sir. நீ கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தருடைய பிள்ளையாக தான் நீ இருக்கணும். நீ வெளிச்சத்தின் பிள்ளைனா வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் இருக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? வேலியாளுக்கும் பிசாசும் அந்த லெவலில் இருக்கிற ஒருத்தவங்களோட எனக்கு என்னத்துக்கு உறவு? எனக்கு தேவையே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னார் ஆண்டவர்.
பெற்றோர்கள் கவனிக்கணும். பிள்ளைகள் இப்பவுமே கவனிங்க. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் அன்பாய், இதுக்குன்னு தனியாக யூத் மீட்டிங்லாம் வேணாம். நான் உங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு வெறும் சோறு அள்ளி போடலை. நேற்று ஒரு இடத்துல சொன்னேன், ஒருத்தட்ட சொன்னேன், அதுக்கு தேவையான காய்கறி ஒரு 2-3 காய்கறி, அப்பளம், அப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர் எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் நாங்கள். முதல்ல ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு வாழைப்பழம். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்? இங்கே எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார் சார். நான் கேட்டேன், அந்த காலத்தில் சபைகள் வளர்ந்தது. நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய சபையெல்லாம் பரிசுத்தாவியானவரை விசுவாசித்து, வேதத்தை விசுவாசித்து, அன்றைக்கு என்ன மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர வேற ஏதும் மாலை ஆராதனை இருந்ததா? ஜெபம் கூட இல்லையே. அன்றைக்கு ஏதோ ஒரு ஜெபம் 4 பேர் மாத்திரம் பாமால கீர்த்தனை தூக்கிட்டு போனாங்க. நிறைய ஆராதனைகள் எல்லாம் இல்லை, நிறைய கூட்டங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் ஜனங்கள் பரிசுத்தமானாங்க, கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்க. கர்த்தரை உறுதியாய் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு 1000 கூட்டங்கள் நடைபெறுவதனுடைய முடிவு ரிசல்ட் என்ன? முன்பை கடலுக்கு பேக்ஸ்லிடன் டு தி கோர் சார். உள்ள உடைந்து பேசுகிறேன். ஊழியக்காரனாக மாற்றம் வந்திருக்க வேண்டுமே, முன்னேற்றம் வந்திருக்க வேண்டுமே, வாழ்க்கையிலே பரிசுத்தம், ஜீவியத்தில் அடையாளங்களை காட்டி இருக்கணுமே. அற்புத அடையாளங்களை அழைப்பதற்கு, செய்வதற்கு கர்த்தரை அழைத்திருக்கிற நிலைமையில உலக மார்க்கத்தோடு கூட ஒத்து போய் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கை கொடுக்காது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு என்ன பங்கு? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு செய்தி. ஒரு காலத்தில் எல்லாம் படித்து பார்க்கும்போது இந்த இடம் அப்படி போயிருச்சு, ஆனால் இந்த இடம் அப்படி இருக்குது என்று ஆண்டவர் கண்டார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். கவனிங்க. ஒரு வசனத்தை எடுத்து நான் எடுத்த விதமாய் பேசவில்லை, நினைத்த விதமாய் சொல்லவில்லை. ஒரு வசனத்தினுடைய பின்னணியத்துக்குள்ள போயிட்டு தான் ஏன், எதற்காக, எங்கு, ஏன் இப்படி சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் ஆகிலும் செப்லோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின. இது அசீரியர்கள் பண்ண வேலை. அதான் நான் சொன்னேன், வேற நாட்டுக்காரன் இவன் ஆளுகளை அதிகமாக தொந்தரவு பண்ணி, பைபிளில் பாருங்க, அது நீங்களே போய் படிக்கணும். இடுக்கமாக ஈனப்படுத்தின 2 வார்த்தை இருக்கு. ஈனப்படுத்துறது, இடுக்கம். அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணி, அந்த முந்தின காலத்தில் இருந்தது போல் அது என்ன இருட்டா இருக்காது. ஏனென்றால் ஆனே உலகத்துக்கு வெளிச்சம் என்று வந்த இயேசுவின் மூலமாக அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்தில், in the future, in the time to come, hallelujah, நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோமே. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கரையில்லா, குற்றமில்லாத தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது கேட்ட தேவனுடைய வார்த்தை இது. ஓ glory to God. ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Those who were in greater darkness, they saw the greater light. மரண தேசத்தில், மரண இருளின் வெளிச்சத்தில் இயேசு வருவார். அவருடைய ஊழி அங்கே இருக்குண்டு. ஸோ பிறந்த ஊர் பெத்லகேம், வளர்ந்த ஊர் நாசரேத்து. ஆனால் அவர் ஊழியம் செய்தது கலிலேயாவை சுற்றி தான். ஆனால் அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். ஒரு ஆட்ட இயேசு செய்த அற்புதங்களை இவங்க பார்த்தது போல் எவனும் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் கடைசியில் ஒரு வார்னிங் கொடுத்துட்டார். அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரி வேண்டாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டோடைய மினிஸ்ட்ரி எங்கேருந்து வருது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்முடைய ஊழியம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். இயேசு தேவையுள்ள இடத்துல ஊழியம் செஞ்சார். நான் தான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவளாக்குவேனார். எங்கே மனுஷரை பிடிக்கணும்? மீனை குளத்தில் பிடிக்கணுமா, கூடைக்குள்ளே பிடிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்க பாப்பா. என்கிட்ட நல்லா கண்ணை உருட்டிட்டு சொல்லுங்க பாப்பா. சரிக்கா, குளத்தில் பிடிக்கணும், குளத்தில் பிடிக்கணும், கம்மாயில் பிடிக்கணும், கடலில் பிடிக்கணும். கூடைக்குள்ளே பிடிக்கக்கூடாது.
திருச்சபைக்குள்ள இருந்து மீனை தூண்டியில் போட்டு போட்டு பிடிச்சி வெளியே தூக்கிட்டு போகிறதா? இது பேர் மீனவர் கிடையாது, இது கள்ள மீனவன். ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் கை கொடுக்க மாட்டார் சார், எழுதி வச்சுக்கிடுங்க. ஜீசஸ் will never give shaken கொடுக்க மாட்டார். நான் சொல்லுகிற உபதேசம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் உங்க சொல்லி கொடுக்கலன்னா கர்த்தர் என்ன கணக்கு ஏற்றுவார் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி வரும் காலம் கொடிதாக இருக்கிறது, சொல்லித்தான் ஆகணும். கீழ்ப்படியில் என்னுடைய ஆடு அல்ல அது. ஒரு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை கேட்கறது தான் அவருடைய ஆடு. இல்லைன்னா அது வேற ஒரு ஆடு தெரியாமலோ உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஐயோ தெய்வமே, இயேசுவே கிருபையாக இருக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி. அப்போ ஆண்டுடைய மினிஸ்ட்ரி தேவையான மக்கள் மத்தியில் அந்த இடத்துக்கு தேவை. ரெண்டாவது, அந்த மக்கள் ரொம்ப மோசம். ஒரு எழுதுகிறார், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் வந்து ரொம்ப மட்டமாக. ஆனால் அவங்க மத்தியில் போய் ஊழியம் செஞ்சுருக்கார் சார். நான் பலமுறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கேட்பேன். ஆண்டவரே, நான் சொல்கிற செய்தி இவங்களுக்கு புரியுதா? ஒன்று, நாங்கள் சொல்கிற செய்தி இவங்களுக்கு ஏற்றதானா? இவ்வளோ நேரம் நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். சரி, ஐ நோ திஸ் மார்னிங் நான் இந்த இடத்துல நிற்கும்போது நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு கருத்துக்கு தெரியும். ஐம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. 44 வருடம் ஊழியம் செய்கிறேன். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த நான் காளான் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தில் எத்தனை மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவனை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். என்னுடைய சாட்சியை குறித்து நான் சொல்வேன் என்றால் மணிக்கணக்காகும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்காக அழலை, கண்ணீர் வடிக்கல. ஆனால் அந்த இடங்களில் நொறுங்கி நிறுதியத்தோடு நான் பேசுகிறேன். அந்த நிலைமையில் நான் இருந்து வந்து இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவரை கேட்டிருக்கேன், இந்த காங்கிரிகேஷன் தான் நான் பேசுகிறதுக்குரிய காங்கிரிகேஷன்லாம் எனக்கு வெளியே கொண்டு போயிருங்க, வேறு எங்கேயாவது கொண்டு போயிருங்க, வேறு எந்த இடத்துக்காயில் போயிருங்க. நான் எங்கே போனாலும் நான் பேசுவேன். ஆண்டவரே பேசுவேன்னா என் நம்பிக்கையில் இல்லை, அவர் கிருபையினால 3 காரியங்களை நான் எப்பொழுதுமே சொல்வேன். ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் உற்சாகமாய் ஊழியம் செய்தேன், ஓடி பிரயாசப்பட்டேன். என்னுடைய 2-3 பைக்கில் 75,000 90,000 கிலோமீட்டரை தொட்டது. ஆனால் ரூபி நான் ஒரு நாள் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டதில்லை. சாட்சி சொல்வான், என் லைஃப் டைமில் பைக் இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட அவளை நான் பள்ளிக்கூடத்தில் 25 வருட வேலை பார்த்து அவளை பசுமலை போய் இறக்கி விட்டது கிடையாது. என் பைக் எங்கே போச்சு சார்? கிலோமீட்டர் ஓடினது. ஆனால் அந்த நாளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் கணக்கிலே வைத்து எனக்கு ஒரு சில அனுபவங்களை கொடுத்தார். இந்த ஊழியத்தினுடைய 2வது பகுதியில் அந்த அனுபவத்தை கொண்டு கர்த்தருடைய கிருபையினாலே செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்துகிறார். அன்றைக்கு இருந்ததான அந்த வேகமும் அந்த ஒரு ஓட்டமும் என்னிடத்தில் இல்லை. ஒத்துக்கொள்கிறேன், உங்களுக்கு முன் கை கூப்பி கேட்கிறேன். முன்பு உங்களை சந்தித்தது போல என்னால் சந்திக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவனுக்கு கொடுத்த அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதை செய், இதை செய்யாதே, இங்கே போகாதே, இது சரி வராது என்றெல்லாம் சொல்ல கர்த்தர் எனக்கு அந்த அனுபவங்களின் வழியாக என்னை போதித்தார். இப்பொழுது என்னுடைய ஊழியத்தினுடைய 3வது பகுதியில் கர்த்தனை வைத்திருக்கிறார். அந்த 2 இதையும் இல்லை. இப்போ நான் அல்ல, அவரே செய்கிறார். கையில் வைத்து நானே அல்ல, அவரே அல்ல, நான் அல்ல, எனக்குள் இருக்கும் தேவ கிருபை ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறது. அல்ல, அமைதியாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியம் அப்படி நடக்கும். என்னை தேடி இயேசு வருவார், என்னை தேடி இயேசு ஜனங்களை கொண்டு வருவார். நான் யாரிடத்திலும் போய் எதற்கும் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர், நான் உண்மையாக இருந்து வழி கர்த்தரை பின்பற்றினபடினால ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் யார்கிட்ட தேவையை சொல்லாவிட்டாலும் என் கரத்திலே வந்து கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். சாட்சிகள் சொல்லலாம், இப்பொழுது நேரம் இல்லை, பதிவு செய்யப்படுகிறது. வசனத்தை மாத்திரம் பதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? எடுத்தோன்னே 3வது ஸ்டேஜுக்கு வர முடியாது, எடுத்தோன்னே 2வது ஸ்டேஜுக்கு வர முடியாது. முதல் ஸ்டேஜில் இருந்து தான் வரணும். அதில் முதல் படி ஏறி தான் அடுத்த படியில் கால் வைக்கணும். இங்கே வரணும்னா 4 படி. தவறுனா பல்லு உடைஞ்சு போயிடும். ஊழியத்தில் எல்லாம் ஃபஸ்ட்டு வழி இருக்குது சார், இதெல்லாம் பைபிளில் தானே இருக்குது, இதை படிக்கணும்.
அந்த மாதிரி நடக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான இடம் நான் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு தெரில, இன்றைக்கு என்னுடைய உள்ள கதறுது, இவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணவா இல்லைன்னா வேறு எங்கேயும் மினிஸ்டர் பண்ணவா. என் உள்ளத்தில் அப்படி இருக்கு. சிரிச்சுட்டே சொல்கிறேன், இஸ்லாமே. ஏன்னா நான் சொல்கிறது யாருக்கா பிரயோஜனமாக இருக்கணும், அவன் வாழ்க்கை மாறணும், பல்லவத்தில் பலன் இருக்கணும். இயேசுவில் கண்ட இடம் எது தெரியுமா? சொல்லுங்கள். கலிலேயா கடல் அருகே. சொல்லி முடிக்கிறேன். அவர் எங்கே அவங்கள பார்க்குறாரு கவனிங்க. அவர் நடந்து போகும்போது இதை பார்க்குறார். இதை நான் யோசிக்கிட்டே இருந்தேன். கடல் எப்பொழுதுமே கடல், அதாவது கோச்சுக்கலாம் இந்த வார்த்தை சொன்னேன், காற்று வாங்க எங்கே போவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ கடல் இது ஏரி தான், பிரம்மாண்டமான ஏரி. அது பக்கத்தில் போகும்போது நிறைய அட்ராக்ஷன் இருந்திருக்கும். நல்ல கவனிக்காதான். நம்ம பீச் பக்கம் எதுக்கு போகிறோம்? சொல்கிறது காற்று வாங்க போகிறதுன்னு. இன்டென்ஷன் வேறு, சரியா? அப்படி போகும்போது எத்தனை அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் ஏசாமி கண்ணு யார் மேலே விழுந்துச்சு, குத்துச்சுன்னா அந்திரேயா மேலே. இங்கே 2 பேர் மேலே தான் இயேசுடைய கண்ணு படுது. அப்போ இயேசுவும் கடற்கரைக்கு போகிறாரு, நீங்களும் போகிறீங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இயேசு எதுக்கு போகிறார்? ஆத்மா ஆதாயம் செய்யணும்னா நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கணும்னு. இயேசு எல்லா இடத்துலையும் போயிருந்தார், சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவருடைய நோக்கம் சுவிசேஷமயமாக்குவது, சுவிசேஷம் அறிவிப்பது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் ஆண்டவர் கவனமாக இருந்தார். ஆகவே ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்க கண்ணு அவங்க மேலே பட்டுச்சு, அது சொல்கிறேன், அது சொல்லி முடிக்கிறேன். முடிக்கல. கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது, while they were fishing, sir, while they were fishing, fisherman ஃபிஷர் வேலையில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, மோட்டார் தொழிலாம் மோட்டார் தொழிலில் தான் இருக்கணும். அப்படி நான் ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஆனால் மோட்டார் தொழிலும் செய்வேன், நான் மர வேலையும் செய்வேன். எல்லா வேலையிலும் கை வச்சா உருப்படாது. Too many cooks will spoil the soup. எதுக்கு கடவுள் அழைத்தாரோ அதில் தான் இருக்கணும். ஒன்றே ஒன்று அழகாக செஞ்சுட்டு போகணும். அதான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். 2 தோணியில் கால் வைக்கக்கூடாது. என் தோணி எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும்ல. கடலிலே வலை போட்டு கொண்டு இருக்கும்போது, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், they were busy in fishing. அவங்க பிஸினா they were in work. God calls a person while he is in a job. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது, ஒரு வேலையில் இருக்கும் பொழுது தான் அழைக்கிறார். சும்மா எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடல. எல்லாரும் ஊழியம் செய்யலாம், அனுபவத்தில் திறமையில எல்லாம் செய்யலாம், புத்தகத்தை படிச்சுட்டே செய்யலாம். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பின் ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கால் இருக்கும், கடவுள் என்னை கூப்பிட்டார் என்று. அப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா ஆண்டவருக்கு என்று முழு நேர பணி செய்யுங்கள். ஆனால் சும்மா இருக்கவங்க ஆண்டவர் கூட மாட்டார். நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஜீசஸ் will never call a lazy man into his ministry. சோம்பேறிய ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடவே மாட்டார் சார். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:27 கொஞ்சம் கவனிங்க. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. கஷ்டப்பட்டு லைட் அடித்து முயலை பிடிச்சிட்டு அப்புறம் அதை அப்படியே போட்டுறது, நாரி போகும். சுறுசுறுப்பாக ராத்திரி வேலை செஞ்சார், பகலில் வேலை செய்யணும்ல, அப்போ தான் அடுப்பில் வச்சு கறி ஆக்கணும்ல. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை அவன் தானே பண்ணான். அவன் ஒர்க் 50% பிடிக்கிறது, சமைக்கிறது 50%. அந்த ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை முழுமையாக செய்யணும். சும்மா பாதி பிடிச்சிட்டு அங்கே போட்டு வரக்கூடாது. ஜாக்கிரதையினுடைய பொருள். அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஆள் அவர் சூஸ் பண்ணும்போது கூட அப்படியே பார்த்து, இவ்வளவு இதுலையும் ஒருத்தன் கான்சன்ட்ரேட்டாக இடம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், வலை போட்டுக்கணும், அவன் தாண்டா ஆள் கூப்பிட்றான்னு ஆண்டவர் அவனை பிடிச்சிட்டார். இன்னொன்று வேத்துல வசனம் உண்டு, உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவதனுடைய காரணம் என்ன? எதையோ பார்க்கிறார்கள்,
அவள் அதை பெற்று விட்டார்கள், நானும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று இவர்களும் ஓடுகிறார்கள். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run so that you may obtain. Hallelujah. Hallelujah. வசனத்தை எடுத்துக்காட்ட எனக்கு நேரம் இல்லை. Glory to God. ஆண்டவர் அவங்களை கூடும்போது they were very hard workers. ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிஷர்மேனுடைய குவாலிட்டியை சொல்லட்டுமா? கரேஜ், தைரியம் இருக்கும். நம்ம ஒரு சின்ன பூச்சிக்கே பயந்துக்கிட்டு ஐயா அம்மன் சேர்ல ஏறினா, the ability to work together, சேர்ந்து தான் வலை போட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்கணும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனல் ஸ்பிரிட் இருக்கும். நான் தான் வேறு the ability to work together, எல்லாரோட கூட சேர்ந்து. ரெண்டாவது, போடும்போது எப்பவுமே மீன் வரும்னு சொல்ல முடியாது, பேஷன்ஸ் தேவை. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே தடை நாட்கள் என்று வைத்திருக்கிற மீன் பிடிக்கக்கூடாது. அப்போ எனர்ஜி வேணும். கடலில் மீன் பிடிக்கிறவங்க கையை பிடிச்சி பாருங்க, அவங்க காலை தொட்டு பாருங்க, ஐயோ வளவள கொலகொலாம் கிடையாது, அப்படி இருக்கும், நரம்பு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாமினா. இப்போ நான் ஹார்ட் ஒர்க்கர் சார். ஆண்டவர் ஊழியத்துக்கு சும்மா நோஞ்சா பாஞ்சாலாம் கிடையாது. ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு மீன் பிடிக்க முடியணும். போகும்போதே எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு போன சர்ச்சை இருக்குமா இருக்காது, அப்படியெல்லாம் வரக்கூடாது. ஃபெய்த் அண்ட் டெனாசிட்டி. ஒரு நீ மீன் பிடிச்சா அவனு 2 மீனாலும் பிடிச்சி நான் சூட்டான் போடணும்னு வரணும். ஒரு மீன் பிடிக்கிறவங்ககிட்ட இவ்வளோ இருக்கும். ஆண்டவர் அவங்கள தான் கூப்பிட்டார், மனுஷரை பிடிக்கிறவங்களா, சும்மா எல்லாரையும் கூப்பிடல. நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடுங்க. நான் சொல்லலை, நீங்களே பார்த்துக்கிடுங்க. நீங்களாம் பாஸ்டர் ஆசீர்வாதம் இருக்கா பாஸ்டர், அதை நான் உங்களுக்கு சொல்லணும், சொல்லியே ஆகணும். சரி, பார்த்தீங்களா, நான் உட்காந்து ஒரு இடத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்தோன்னே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு மீன் பொரிக்கிற ஸ்மெல் அடிச்சிருச்சு. மெசேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன், சிரிப்பாகவும் இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் ப்ரொஃபஷனை மாற்றுறாரு. என்ன பண்ணுறாரு? மீனை பிடிக்கிறவங்கள மனுஷரை பிடிக்கிறவங்கள ஆக்குவேன். ஒரு கோடு போட்டேன், எழுதுனேன், மீன் நீரில் வாழ்வது. இதுக்காக நீங்கள் பாஸ்டராக இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, அது தண்ணியில் தான் இருக்கும். சரியா? சரி, அதை தவிர நிலத்தில் வாழுமா? நம்ம நிலத்தில் வாழ்வோம். நம்ம என்னைக்கா ஒரு நாளைக்கு தண்ணி கட்டியில் போவோம். அது மூச்சுக்குழல் எல்லாம் ஆக்சிஜன் வச்சு தான் போவோம். அது வேற இது வேற. ஆண்டவர் எப்படி தூக்கி போடுறாரு பாருங்க. அடுத்து, மீனுக்கு நீரிலே சுவாசிக்கும் ஒரு அமைப்பை தேவன் வச்சிருக்கிறார். உள்ளேயே நீந்திட்டு இருக்கோம், அந்த செதில் வழியோடி அழகா சுவாசிட்டு இருக்கோம். அது தூக்கி கரையில் போடுங்க, துடிச்சு செத்து போகும், கருவாடா மாறிடும். கர்த்தர் நம்மை தண்ணிக்குள் சுவாசிக்க வைக்கல, நிலத்தில் சுவாசிக்க வச்சிருக்கிறார். கம்ப்ளீட்டா உல்டாவா இருக்கு. கர்த்தருடைய பரிசுனா நீரில் அது சுவாசிக்கும், நம்ம தண்ணிக்குள்ள போய் ரொம்ப நேரம் மூக்கு பிடித்து இருக்க முடியாது. ரெண்டாவது, மீன் அக்ரிணை, நாம உயர்த்தினை. நம்ம மனுஷங்க, நம்ம ஒன்றும் பரப்பன ஊர்வன நட அதெல்லாம் கிடையாது, மேலோகத்தை சுதந்திர. ரெண்டாவது, மீனை பிடிச்சி இப்படி பாருங்க, பிடிச்சி பார்த்துருக்கான், அதுக்கு ஆத்மா இருக்கான்னு கேளுங்க. அது செத்துருச்சுன்னா பேசாமல் இப்படி இருக்கும், இல்லைன்னா உயிரோட மீன் பார்த்துச்சுன்னா இங்கே ஆத்மாவே இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மா இருக்கு. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக கிடவது என்று படைத்தார். ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்தினாலே பூமியின் மண்ணை எடுத்து உட்கார்ந்து பரலோகத்தின் தேவன் முட்டியெல்லாம் மடக்கி ஒரு மனுஷனை செஞ்சு ஊதுன மனிதன் ஜீவாத்மாவான. நம்ம எவ்வளவு விலையேறப்பட்டவள் தெரியுமா? அந்த மீனுக்கு வாழ்வு குறுகிய வாழ்வு, அவ்வளோதான். ராமேஸ்வரத்தில் பிடிச்சாலும் சரி, தூத்துக்குள்ள பிடிச்சாலும் 4 மணி நேரத்தில் நமக்கு வறுத்துடலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே அது முடிஞ்ச ஐஸ் போட்டு தான் வருது. ஆனால் ஒரு மனிதன் நித்தியமாய் நரகத்துக்குள்ளே போனாலும் சரி, பரலோகத்துக்கு போனாலும் நித்தியமாய் வாழ அழைத்திருக்கிறார். எங்கே இருந்த நம்மை
எந்த ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை படித்த போது என்னுடைய உள்ளத்தில் என்ற கண்களில் கண்ணீர் வடித்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சாதாரண மீனை பிடிக்கிற ஒருத்தனை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொல்லி பொசிஷனை மாற்றி, உத்தியோகத்தை மாற்றி, இடத்த மாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. எனக்கு அந்த குவாலிட்டி இருக்குதா ராஜா? எனக்கு அந்த குணம் இருக்கிறதா? நான் அதில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய கண் அதில் படும்போது அவங்க கண் எதில் தெரியுமா பட்டுச்சு? அவங்களுக்கும் தூரத்தில் இருந்து பக்கத்தில் படித்தாலோ, தூரத்தில் படித்தாலோ, இல்லை பக்கத்தில் படித்தாலோ நம்ம உலாவுறதை அவங்க பார்க்க முடியும். ஆனால் அவங்க நம்ம போட்டிருக்க சட்டை என்ன அழகாக இருக்குது, என்ன பட்டு சரி கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அது எவ்வளோ ஒரு 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 நெக்லஸ் போட்டிருக்காங்க, காடில் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தாங்க அவங்க. இதுக்கு அடுத்தவங்களை கூப்பிட்டாரு. அவன் பழுது பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனும் அதை காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு நாள் சொல்கிறேன் சரியா? என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்கு வேணாம். அவங்க வேலையில் தான் கவனமாக இருந்தான். இந்த உலகத்தில் யார் தான் வேலையில் கர்த்தர் நம்மை அரசு அலுவலகத்திலேயோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ எந்த வேலையில் கவனமாக நம்ம இருந்து ஜாக்கிரதையாக இருப்போமானா அவர் பார்ப்பார், இவங்க இந்த இடத்துக்கு வந்து அவன் கரெக்டாக என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். சரி, நானும் எங்கள் அண்ணனும் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, பாஸ்டர் எட்வர்ட்ஸ். சின்ன வயசில் இருக்கும்போது மீன் பிடிக்க போவான். கேளுங்க, நான் மீன் பிடிக்கிற ஆள் கிடையாது, ஆனால் நான் உதவி செய்கிற ஆள். தூண்டியில் எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணுவார், எல்லாம் தூண்டி முள் எல்லாம். என் வேலை மண் வெட்டி மண்புழு எடுக்கணும். அப்படியே இல்லைன்னா உருளைக்கிழங்கை மசித்து மஞ்சள் போட்டு உருட்டி அந்த கரெக்டாக கொண்டியில் இதெல்லாம் உங்களுக்கு பாஸ்டர் என்ன சொல்ல, அது அழகாக அப்படி சொல்லி வச்சிடணும். அந்த புழுகை சொருகிறதுக்குனே ஒரு டேலண்ட் வேணும் அழகா, இல்லைன்னா பிஞ்சிட்டு வரும். அப்படி தான், ஏன்னா முள் தெரியக்கூடாது. புரியுதா? முள்ளுள்ள மீனை பிடிக்க அந்த கண்ணுக்கு முள் தெரியக்கூடாது. அழகாக பிடிச்சி, இல்லைன்னா அதை பார்த்து ஓடிடும். எங்கள் அண்ணன் தான் போடுவான், இப்போ உட்காந்துருப்பான். ஆனால் எங்கள் 2 பேருடைய கண் எங்கே தெரியுமா இருக்கும்? தண்ணி மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பார், எவ்வளோ ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி. வெரி டேலண்டட் கை. மிதப்பு கட்டை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மிதப்பு கட்டை, இந்த மிதப்பு கட்டை மேலே தான் என் கண்ணும் இருக்கும், அவள் கண்ணும் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா பிடிச்சவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது மீன் வந்து ரொம்ப நேக்காக என்ன செய்யும், அப்படி கடிக்கும். அப்படி கடிச்சிட்டு அப்படி ஓடிடும். விசுவாசிகள் மாதிரி இன்னைக்கு அப்படியே ஏதாவது ஒரு சர்வீஸ் கொண்டு அப்படியே போயிடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. இயேசுவை மறைந்து போனார் மாதிரி. இந்த கொரோனா டைமில் இல்லை, ஆரம்பத்தில் இருக்கவங்களும் சொல்கிறேன் சரியா? அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்போ அதை பிடிச்சி மிதப்பு கட்ட கீழே போகுதோ அப்போ சுண்டணும் டப்புணும். நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், 40 நாள் உபவாசம் எடுத்துகிட்டு வரேன். இதை எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், நீ என்னைக்குனாலும் ஒரு மீனோட வெளியே பொறுத்துக்க முடியாது. அந்த வேகத்தில் சுண்டும் போது குறவலையை கடிச்சிட்டு வெளியே வரும், வெளியே வந்து கிடக்கும் மீன், கிழிச்சிட்டு வந்துடும். அந்த வேகத்தில் ஒரு சுண்டு. அப்போ எங்கள் கண்ணெல்லாம் மீனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, கடிக்கும்போது தெரியும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி போட்டு இப்படி இழுக்கும் போது அந்த வேகத்தில் சுண்டிடணும். நானே நிறைய நேரம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது நமக்கே டிமிக்கி கொடுக்கும். இன்றைக்கி இருக்கவங்க டிமிக்கி கொடுக்கும், அது அன்றைக்கே அப்படி. அதனால தான் மனுஷரை பிடிக்கிறவளாக்க வேண்டார் ஆண்டவர். ஆனால் எங்கள் வேலை வந்து அதுக்கு தீனி போடவா எங்களை அழைச்சாரு. எங்கள் ஊழியம் அதுக்கு தீனி போடுறதுக்கா? அதுக்கு தீனி கடவுள் போடுவார் கடலில். நாங்கள் புழு பிடிச்சி போடணுமா, நாங்கள் உருளைக்கிழங்க மசிச்சு போடணுமா, மஞ்சள் தேய்ச்சி போடணுமா? இதுக்காக எங்களை கடவுள் அழைச்சாரு. ஒன்றை பிடிக்கிறதுக்கே என்னை பிடிச்சிருக்கிறார் அவர். நான் ஒன்றை பிடிக்கிறதுல தான் நான் கவனமாக இருப்பேன். எனக்கு கம்மியானது கைத்தவருக்கு புரிஞ்சிருக்கு. புரியலையா? பாஸ்டர் என்னோட பிடிச்சிட்டார் மத்தியான நேரத்தில் கை வைத்து எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ்டர்னு சொல்லுங்கள் பாப்பா. சொல்ல மாட்டேன்றாங்க, ஒரு பயத்தை பாருங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். நான் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் வருவோம். என்னை பார்த்து வீட்டில் கேட்பாங்க, எதுக்கு போனேன் கேட்பாங்க, எது போல. அதே எங்கள் அண்ணன், டேய் உன் கண் எங்கே இருக்குது அது சொல்கிறேன். எங்கள் கண்ணு உனக்கு முன்னால் இருக்கா புடனியில் இருக்கான்னு கேட்பார். ஒருவேளை போயிடுச்சுன்னா போச்சு, சரி. ஆனால் நான் சொல்ல, நீ சொன்னதான் சொல்ல, உன் கண் இங்கே இருக்கா புடனியில் இருக்கான்னு கேட்பான். ஆனால் வேற எங்கேயும் பார்க்குறியான்னு. அங்கே தான் இருக்கணும். எல்லாம் எலுமினு ஜெபம் பண்ணணும். நீங்கள் உங்கள் கண் எங்கே இருக்குது?
சங்கீதம் 101 எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்லாம் சொல்கிறது ரைட்டு தான். ஒரு ஆத்துமா அப்படியே உருகி கொக்கு மேலே எண்ணெய் வச்சு அதை அப்படியே உருகி கண்ணை குருடாக்கும் போது பிடிக்கணும்னு நினச்சா நீங்கள் ஜென்மத்திலும் பிடிக்க முடியாது. அந்த ஈதமும் பக்குவமாக இருக்கும்போது ஆளை தூக்கிடணும். அது ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சார், ஆண்டவர் கார்பெண்டர். Jesus Christ was not a fisherman, he was a carpenter. But he studied fishing. பட் சிரிச்சிட்டு சொல்கிறேன், கண்ணீரோடையும் சொல்கிறேன், இதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்காரு. இதை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சரி நான் ஒன்றும் உங்களை பண்ண போகிறதில்ல, நீங்களும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சரீரத்தை ஆத்மாவை அழிக்கிற அவருக்கு நான் பயப்படுறதுனால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பரலோகத்தில் போகும்போது ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோட அவர் முன்னால் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது. இங்கே சவுடாலா பேசுகிறவங்க துணிச்சலா நெஞ்ச வயத்துலலாம் அங்கே ஒன்றும் அழகாது, தலையை குனிஞ்சிட்டு நடப்பான். ஆனால் 5 தாளந்தை கொடுத்த இன்னொரு 5 நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான், அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் கை தூக்கி சொல்றேன், கை தூக்கி சொல்றேன், கிருபையா எனக்கு போதிச்சிருக்கிறார். இந்த மாதிரி செய்தியே நான் இத்தனை ஆண்டுகள் இந்த மெசேஜை நான் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. கைண்ட்லி ரூபி செக் இட். என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கலாங்க. மனுஷரை நித்தியத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து போற அவருக்கு ஆராயப்படுத்துங்க. முழு நேர வேலையோ முழு நேர வேலை இல்லையோ, உங்களுடைய காலையிலேருந்து மாலை வரை வேலை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க, படுக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பரலோகத்தில் they will shine like a stars, not super stars. அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு நாள் போயிடுவார், ஆனால் ஷைனிங் ஸ்டார் will shine and shine and shine forever. இந்த சத்தியத்தை கர்த்தர் இவ்வளவு காரியங்கள் இந்த சபையில் என் மூலமாய் அடியான் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கணும்னா, how much God loves you, how much God cares for you, how much God's heart beats for you. நான் ஒருத்தரை இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் சார், எனக்கு தந்தவர்களில் ஒருவனை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். 12 பேரை கொடுத்ததுல கூட ஆண்டவருடைய ஜெபம் எனக்கு தந்ததுல ஒருத்தனை கூட, யூதாஸ் காரியத்து மேல கூட கடவுளுக்கு கரிசனை இருந்துச்சுன்றேன். நான் மேலே மேலே எவ்வளோ கரிசனையா இருக்கு. வேத வசனத்தை விளையாட்டா எடுக்காதீங்க. சத்தியத்தை சபையிலே சொல்லும் போது யாரும் கேலி பண்ணாதுங்க, கேலி பேசாதீங்க. பண்ணீங்கன்னா கர்த்தர் பார்ப்பாரு. கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, ஜோக் அடிக்கிறது, அதெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் வரும்போது அதற்காக பல மணி நேரங்கள் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி சமைத்து கொடுக்கிறேன். சோம்பேறி வேட்டையாடுகிறதை சமைப்பதில்லை. எனக்கு கிடைச்ச அந்த கருவை உருவாவதற்கு இத்தனையோ நாள். திங்கக்கிழமை கிடைச்ச அந்த கருவை 6 நாட்கள் எனக்குள்ள இது உருவாக கர்த்தர் கிருபை செய்ய என்ன முடிக்கல. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். சுவிசேஷ வேலையை ஆத்ம தரிசனத்தோடு பாரத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு சின்ன உபதேச நேரத்தை, கற்றுக் கொடுக்கும் நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறதிலே தீவிரமாய் பற்றுடையவர்களாய் நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்க கிருபை தாரும். யாவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு ஆன்மீக சரீர பொருளாதார அத்தனை தேவைகளை சந்தித்து அனுப்பும். அடுத்து நடைபெறும் ஆங்கில ஆராதனையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீண்டும் சந்திக்கும் வரையிலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மவருடன் நினைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.